எவ்ரி டே. அதாவது ஐ டோன்ட் நோ ஹவு டு இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பட் ஒன் திங் ஐ நோ, ஹல்லேலூயா, காட் ஹஸ் அடிக்கடி எங்க வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையில தான், நான் எங்க வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன், he had been proved that is a good God. அவர் நல்ல தேவன் என்பதை நிரூபித்து கொண்டுதான் இருக்கிறார். எங்க வாழ்க்கை மாத்திரம் இல்ல, உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிரூபித்து கொண்டு இருக்கிறார். பட் என்னன்னா ஒரே ஒரு காரியம், we fail to see his goodness. அவருடைய நன்மைகளை நாம என்ன பண்ண காணாம ஏதோ ஒரு காரியத்தினால அதை ஓவர் சைட் பண்ணி கொண்டு நம்ம போய் விடுகிறதுனால we are unable to enjoy the goodness of God. தேவனுடைய அந்த நன்மைகளை, நல்ல உள்ளத்தை, தேவனுடைய அந்த நன்மையான காரியங்களை நாம உணர்ந்து கொள்ளாம கடந்து போய் விடுகிறவர்களாக இருக்கிறோம். பட் திஸ் காட், நாம் ஆராதிக்கிற அந்த தேவன், ஹல்லேலூயா, அவர் இத்தனை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எதுக்கு எப்படி ஓவர் சைட் ஆகுறதுன்னா, we forget to thank God. அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்ல மறந்து விடுகிறவர்களா இருக்கிறோம். Amen. God expects நம்மிடத்துல இருந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டை எப்போதும் கர்த்தர் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். நேற்றைய தினத்துல கூட நான் சொன்னேன், he is such a wonderful God. Just imagine பண்ணுங்க, who are we? நீங்களும் நானும் யாருங்க? What criteria we have? இந்த மகிமை உள்ள தேவன், இந்த அற்புதத்தின் தேவன், the one who created the heavens and earth, உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் மாற்றி, இந்த அவரே இந்த ஆலயமா மாற்றி, அவரே வந்து உள்ள தங்கி, அவரே உலாவி, அவரே வாசம் பண்ணி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை. why should God do that? Why should God do that? Why should God do that? தேவன் நினைச்சாருன்னா ஒரு வினாடியில, ஒரு செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் a செகண்ட்ல அவர் நம்ம அழிச்சு போட முடியும். பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுவார், மோசே கிட்ட சொல்லுவார், இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு அந்த நன்றி அறிதல் இல்லாம திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது அவர் மோசையை பார்த்து சொல்ல, மோசே நிமிஷம் விலகு. தேவனிடத்துல மன்றாடுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். ஒரு நிமிஷம் விலகு மோசே, ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இந்த சந்ததி அத்தனை பேரையும் நான் அழிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததியை பழுகி பெருக்க செய்வேன், ஜஸ்ட் கொஞ்சம் ஒதுங்கு. Hallelujah. But Moses உடைய காரியம் என்ன தெரியுமா? He stood before God. கொஞ்சம் ஆண்டவரே நீங்க அதை செய்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த தேவன் பாரு, எகிப்துல இவங்களெல்லாம் இருந்தவங்களை கொண்டு வந்து இவங்களை அந்த வனாந்திரத்தை அழிச்சு போட்டாரு, உங்க மேல பழி சுமத்துவாங்க, ஆண்டவரே ப்ளீஸ் டோன்ட் டு இட், ப்ளீஸ் டோன்ட் டு இட். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை, அந்த மோசேயுடைய தாசனாகிய மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கினாராம். மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கினார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. How wonderful God is there. அத்தனை ஒரு மனுஷன், எத்தனை பேர் பாருங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் இஸ்ரவேல் மக்கள். அதுல மோஸ்ட் ஆஃப் them எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? தங்க இருதயத்துல கேரிங் ஈஜிப்ட் and sinning against God. தேவன் சொல்லுகிறது அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. they couldn't walk in the அவருடைய கட்டளைகளுடைய பிரமாணங்களை நடக்க அவங்க ரெடியா இல்ல. they wanted, அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதுதான், அதன் மேல கவனமாக இருந்தார்கள். இன்னைக்கு நாம கூட அப்படிதான் இருக்கிறோம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நாம மிஸ் பண்ணிட்டு நமக்கு வேண்டியதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா தேவன் அன்னைக்கு என்ன பண்ணார்? அந்த மோசேயுடைய ஜெபத்தை கேட்கிறார். நினைச்சிருந்தா, மோசே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு மோசையை தள்ளிட்டு அன்னைக்கு இருந்த வெளியில கொண்டு வா, எகிப்தில இருந்து வந்த அத்தனை பேரையும் தேவன் அழிச்சு போட்டிருக்க முடியும். But God heeded to this man's prayer, this one man's prayer. அப்ப இன்னைக்கு என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா. when we pray சின்சியரா நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். Amen. Our prayer should be with full of love. தேவனை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கு. ஜெபிக்கணும் ஏதோ ஜெபிக்கிறது அல்ல. இன்னைக்கு most of the time we pray
பிகாஸ் ஆஃப் அவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். அதுக்காக தான் தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபிப்போம். பட் there is a higher quality of prayer. Amen. Hallelujah. அது ஒரு இருதயத்தை தேடுகிற ஒரு ஜெபமா இருக்கணும். That not everybody prays. ஆனா கர்த்தருக்கு எப்படிங்க, அவர் எப்படியாப்பட்ட ஜெபத்தை கேட்டாலும் அந்த ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். He always wants to listen. உங்க சத்தத்தை, என் சத்தத்தை கேட்கணும்னு அவர் விரும்புகிறவரா இருக்கிறார். நாம எப்படி ஜெபிக்கிறோம், ஏது ஜெபிக்கிறோம் எல்லாம் தெரியும் அவருக்கு. He knows everything. அதனாலதான் இயேசு பூமியில இருக்கும்போது சொன்னாரு, நீங்க இப்படி ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா. அஞ்ஞானிகளை போல நீங்க ஜெபிக்க கூடாது. I don't want you to pray. அது போல அஞ்ஞானிகளை போல நீங்க ஜெபிக்க கூடாது. I don't want you to pray. அது போல வேணாம். நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இப்படி இருக்கணும்னு இயேசு கத்து கொடுத்தாரு. Amen. It should be diverted. It should be directed toward the holiness of God. தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் அற்புதங்களையும் மகிமையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கணும். ஜெபம் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாரு. சங்கீதம் 65 சொல்லும், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவார். வெறும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லல. Everyone with flesh, they will come to God. They will come and pray. ஜெபிப்பாங்க. ஆனா கர்த்தர் எப்ப யார் பக்கத்துல இருப்பார் தெரியுங்களா? இந்த ஜெபத்துல கூட ஹல்லேலூயா. சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனத்துல பாத்தீங்கன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாராம். அமேசிங் ஸ்டேட்மெண்ட், அமேசிங் வேர்ட். அவர் என்ன தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறாராம். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது எப்படி அவருக்கு தெரியுங்க என்ன ஜெபிக்கிறோன்னு? அவர் பக்கத்துல இருக்கிறார். ஆனா உண்மையாய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய வல்லமையே ஒரு பெரிதா இருக்கும். Learn your God, know your God, know your God. அதனால்தான் சங்கீதம் 46:10 சொல்லும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். Our God is an awesome God. Our God is an awesome God. அவர் உங்களையும் என்னையும் மறந்து விடுகிறவர் அல்ல. He always longs to listen to you. உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறவரா இருக்கிறார். நீங்க பேசுறதை கேட்கணும்னு அவர் வருகிறவரா இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்தது. He wanted to listen from his first, முதல் மனுஷர்கிட்ட இருந்து அவங்களுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவர் வந்தார். அவரோட பேசுகிறதை கேட்க வந்தார். இன்னைக்கும் அவர் பார்த்து கொண்டு, God looks unto the earth. உத்தம இருதயத்தோடு அவரை யார் கூப்பிடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. faithful heart, truthful heart ஓட யார் அவரை கூப்பிடுறாங்க? இயேசுவேன்னு சொல்லும் போது அந்த சத்தம் உதட்டுல இருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும். It should come from the depths of your heart. அதை கர்த்தர் பார்த்து கொண்டு யார் கூப்பிடுறாங்க? உத்தம இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு அவர்கள் மேல் அவருடைய கண்கள் பதிந்திருக்கிறதா. சொல்றார், உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். அவர் சமீப பக்கத்துல இருக்கிறாராம். Is there? இன்னைக்கு நீங்களும் நான் அதிகமா ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியும்? ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் ஆண்டவரே உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, அல்ல எதை ஜெபிக்கணும்னு நான் ஜெபிக்க கூடாது. உண்மையான உத்தம இருதயத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஹெல்ப் மீ ஹோலி ஸ்பிரிட். அந்த ஜெபத்தின் ஆவி கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த ஜெபிக்கிற கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த உணர்வுள்ள ஜெபம். அதான் எசேக்கியேலை பார்த்து சொல்லுவார், அப்பா, தேசம் இப்படி எல்லாம் இருக்கிறது, இஸ்ரேல் மக்கள், யூதா மக்கள் இப்படி ஆயக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேசத்தை என்ன பண்ணும்? அழிக்காதபடி இருக்க திறப்புல நிற்கிறவர்கள் ஒருத்தன் தேடினேன், நான் ஒருத்தரையும் காணலையே.
I couldn't find none. I couldn't find anyone. இன்னைக்கு இரவுல இந்த நம்ம பார்த்து அப்படி தேவன் சொல்லிடக்கூடாது. அவர் உங்களை என்ன பார்த்து சொல்லணும், ஐ ஃபவுண்ட் திஸ் பர்சன். இந்த சகோதரனை நான் பார்த்துட்டேன், இந்த சகோதரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். துறப்புல நிற்கிறாங்க. they strive எப்படிங்க, with tears, அவங்க கண்களில கண்ணீரோடும் இருதயத்துல வியாகுலத்தோடும் என்னிடத்துல ஜெபிக்கிறார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு we have to prepare ourselves. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு, அப்படியாப்பட்ட ஜெபத்துக்கு அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர். உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர். அந்த அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்துக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியும் பதிலை மாத்திரமல்ல அற்புதத்தையும் காண செய்கிறவருமா இருக்கிறார். Amen. There are hundreds of prayer in the Bible. Amen. அந்த ஜெபம் உண்மையா இருக்கணும். மார்க் 10ஆம் அதிகாரத்துல படிப்பீங்கன்னா அங்க பர்த்திமே என்ற ஒரு குருடனை குறித்து எழுதப்பட்டு இருக்கும். அவன் யாருங்க? வேதம் சொல்லுகிறது, அவன் தெரு ஓரத்துல உட்கார்ந்து குருடனா இருக்கிறான். அவனுடைய பிசினஸ் பிச்சை எடுத்து சாப்பிடுவது. யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் தனக்குரிய இடத்துல அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். அவன் காலடி சத்தங்களை கேட்டு, இல்ல மனுஷனுடைய பேச்சின் சத்தத்தை கேட்டு, ஐயா எனக்கு கொடுங்க. அவன் கேட்டிருக்கலாம், எனக்கு கண்ணு இல்ல, எனக்கு ஏதாச்சும் கொடுங்க, தானம் பண்ணுங்கன்னு அவன் கேட்டிருக்கலாம், தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம், எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கலாம், ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இருக்கலாம். But that day was a different day. வேதம் சொல்லுகிறது, இயேசு வழிய வந்தாராம். அவன் எதிர்பார்க்கல. He never expected Jesus to come that way, but anyhow Jesus came that way. Hallelujah. Because he was searching for someone. அவர் யாரோ எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு, அவருக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு, ஆனா அந்த வழியை வருகிறார். அப்போ அவன் கேட்கிறான், என்ன நடக்குது, என்ன இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், என்ன இந்த சத்தம் எல்லாம் வருதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நசரேயனா இயேசு இந்த பக்கம் வருகிறார். அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல அவனுக்கு எப்படி தெரிந்தது? அவன் குருடன், கண்ணுல பார்க்க முடியாது. பட் அவன் சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி கத்துகிறது அந்த இடத்துல பார்க்கலாம். தாவீதின் குமாரன் என்று, தாவீதின் வம்சத்துல வந்தவர் என்பது அவனுக்கு எப்படி தெரியுமோ தெரியாதோ தெரியல. I thank the Holy Spirit for giving up that revelation. ஆனா அவனுடைய சத்தம் எப்படி இருந்துச்சுங்க? அவன் கூப்பிடுதல் எப்படி இருந்துச்சுங்க? It was faithful call. அவன் யாரு பாக்குறாங்க, யார் பார்க்கல, என்னை பத்தி ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்களான்னு நினைக்கலாம, அவன் தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அவன் அடித்தளத்திலிருந்து, அவன் தொண்டையுடைய சத்தம் எவ்வளவு முடியுமோ அந்த சத்தத்தை உயர்த்தி மறுபடியும் மறுபடியும் உறக்க இயேசுடைய நாமத்தை சொல்லிக் கொள்விட்டான். He just kept on calling the blessed name of the Lord. எல்லாம் அதட்டுறாங்க, போதகரை தொந்தரவு பண்ணாது, அதட்டுறாங்க, வாயை மூடிட்டுன்றாங்க. பட் எந்த அளவுக்கு அவனை தடை பண்ணினார்களோ அந்த அளவுக்கு அவன் இன்னும் தன் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் உரத்த சத்தத்தோடு கூப்பிட ஆரம்பித்தான். அந்த சத்தம் என்ன பண்ணுச்சு? அந்த சத்தம் இயேசுவை அப்படியே அந்த இடத்துல நிற்க வைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. He couldn't take a step forward. ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி அவர் போகல. அந்த இடத்துல இருந்து அவர் சொல்றாரு, என்னப்பா அது, bring him here. அந்த சத்தத்தை கேட்டவன் எல்லாம் சொல்றாங்க, வாப்பா இயேசுனை கூப்பிடுறாங்க தானே. அவன் மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளி விட்டு அவன் எப்படி போனான் தெரியல, யார் கொண்டு போனாங்க. He was just in front of Jesus. இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யட்டும்? அவன் சொல்லுவான், ஆண்டவரே நான் பார்வை அடையட்டும். I want to see. I want to see.
இயேசுடைய அடுத்த நிமிஷம் என்ன பதிலுங்க? உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. வேதம் சொல்லுகிறது அடுத்த நிமிஷம் அவன் பார்வை அடைந்தானா. He received sight. He received sight. Amen. அந்த உண்மையான கூப்பிடுதல், அந்த உண்மையான கதறலும் இயேசுவை நிற்க வைத்தது மாத்திரமல்ல, அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ள செய்ததும் அதுதான். இன்னைக்கும் டுடே if you are going to call upon the Lord faithfully, உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ரட்சகரை நீங்க கூப்பிடுவீங்கன்னா, ஏசப்பா உண்மையா கூப்பிட்டு அவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுவீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கு. அற்புதம் நாளைக்கு இன்று போய் நாளை வான் அல்ல, நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அற்புதம் நடந்து முடியும். God is still the same powerful God, awesome God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில கொடுக்க முடியும். Because he loves you, he cares about you. நீங்க துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பது அவருக்கு விருப்பம் கிடையாது. Even if you have chosen wrong ways, today if you can turn back and cry to the Lord God, அவர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வது அதிக நிச்சயம். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர் சமீபமா இருக்கிறார். பர்த்திமேயுக்கு சமீபமாய் இயேசு வந்தார், சமீபமாய் இருந்தார். சமீபத்துல இருக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். Why not you and me? May God bless you. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.